தமிழகத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் குறிஞ்சி நகரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அங்குள்ள மக்களின் நிலை என்ன? தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா? சேலம் மாநகர் சீலநாய்க்கன்பட்டி பகுதி அருகே இருக்கக்கூடிய குறிஞ்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது வீடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நனைந்து கடும் சிரமத்திற்குள்ளாகி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியே அகற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் வீடுகளில் இருந்து தண்ணீரை அள்ளி வெளியே வீற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாக்கடை கால்வாய் அடைத்து அந்த சாக்கடை நிரம்பி அதிகப்படியான அந்த கனமழையின் காரணமாக இந்த தண்ணீர் உள்ளே புகுந்ததாக தெரிகிறது. சற்று நேரம் மழை குறைந்ததனால், அதாவது மழை நின்றதனால் தண்ணீர் சற்று குறைய தொடங்கியதால் அந்த பகுதி தற்பொழுது சற்று தண்ணீர் வழிந்திருக்கிறது. ஆனாலும் இன்னும் சில வீடுகளில் உள்ளே இருந்து தண்ணீரை வெளியே அகற்ற முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். மிக குறிப்பாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய, அதாவது பூலாவரி செல்லக்கூடிய நீர்வழி பாதையை சிலர் ஆக்கிரமிப்பு கொண்டதாக புகார் எழுந்திருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த தண்ணீர் வந்ததனாலும், அதே போல மிக அதிகமான ஒரு கனமழை பெய்ததனாலும் இந்த மழை நீர் வந்ததாக தெரிவிக்கிறார்கள். இது குறித்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். ஐயா சொல்லுங்க, எதனால் இந்த சொல்லுங்க ஐயா. இங்கே கொஞ்சம் பள்ளத்தாக்கா இருக்குது. அடுத்து ஒரு 100 வீடு பக்கத்தில் எல்லாம் சேதம். வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்து டிவி உள்ளற ஜாமான்கள், சமையல் ஜாமான்கள் எல்லாமே நனைஞ்சி ரொம்ப அசிங்கமான தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே புகுந்துருச்சு. பைபாஸில் உள்ள தண்ணிகள்லாம் மெயின் ரோட்டுகளில் தண்ணி போகக்கூடிய வழியிலெல்லாம் பெரிய பெரிய கல்லுகளை போட்டு பயன்படுத்துகிறாங்க. அந்த தண்ணி போக முடியாமல் தண்ணி எதுக்க பாஞ்சு குறிஞ்சி நகர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 50 வீட்டுக்குள்ளார போல தண்ணி, ஒரு 15-20 பேர் நாங்கள் சேர்ந்து எல்லார் வீட்டுக்குள்ளே புகுந்து தண்ணிகளை போல சுத்தம் பண்ணி இப்போ இது குறித்து மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்போம். அதை சொல்லுங்க. யாருமே வரல, இங்கே யாருமே வரல. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இது மாதிரி நிறைய இடத்துல நாங்கள் அவதிப்பட்டு இருக்கோம். இந்த மழை வரலாம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம். தண்ணி மொண்டு ஊற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி மழை வர நேரம்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். சாதாரண மழைக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். புகாரெல்லாம் குடிச்சு பார்த்துட்டோம், எல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். ஒன்றும் கேட்கல. ஏன்னா இங்கே ரொம்ப எங்கள் சுவர்லாம் ரொம்ப அந்த பக்கம் உள்ள சுவர் பூரா ரொம்ப இதாகிடுச்சு, சேதமாயிடுச்சு. என்ன அதை கொஞ்சம் பார்த்து. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றதுக்கு நம்ம கேட்டோம். குறிப்பாக மழை பெய்யும் போது எல்லாமே இது போன்ற ஒரு நிலை இந்த பகுதியில் ஏற்படுறதா சொல்றாங்க. இன்றைக்கு குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய ஜருகுமலை உள்ளிட்ட பகுதிகளில் அளவு அதிகமான மழை பெய்திருக்கிறது. இந்த கனமழையும் இதற்கு ஒரு முக்கிய காரணம். அதே போல சில தனியார் ஆக்கிரமிப்புகளும் இந்த நீர்வழி பாதையை ஆக்கிரமிப்பதனால இப்படி வீடுகளில் மழை புகுந்து அவதிப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை இந்த பகுதிக்கு மாநகராட்சி அதிகாரிகளோ யாரும் வராத ஒரு சூழ்நிலையில் சற்று மழை குறைந்ததனால் அந்த தண்ணீர் வடிந்ததாகவும் தொடர்ந்து மீண்டும் மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு அச்சமாக இருப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பலாம். கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல். திருப்பூர் மாநகர பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. அங்குள்ள சூழல் குறித்து செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, விவரங்கள். முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது சுமார் அரை மணி நேரமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழையானது பெய்து வருகிறது. பல்வேறு இடங்களில் தூறல் மழையாக மட்டுமே பெய்து வரக்கூடிய இந்த நிலையில் திருப்பூர் வடக்கு பகுதி, அதாவது பெருமாநல்லூர், குன்னத்தூர் மற்றும் கொங்கு நகர் என இது சார்ந்த, அதாவது வடக்கு பகுதி சார்ந்த பல்வேறு பகுதிகளில் கனமழையாக பெய்து வருகிறது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. கடந்த 2 தினங்களாக பெய்த மழையில் பல்வேறு குட்டைகளும் நிரம்பி தொடர்ந்து சாலைகளில் வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது. தற்பொழுது 3வது நாளாக இன்றும் மழை பெய்ய துவங்கி இருப்பதால் அந்த பகுதி பொதுமக்கள் தற்பொழுது லேசாக கலக்கமடைய துவங்கி இருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலாஜி.
கனமழையின் காரணமாக ஜருகுமலையில் மழைநீர் காட்டாற்று வெள்ளமாக கரை புரண்டு ஓடுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, அங்குள்ள நிலவரம் என்ன? சிவரஞ்சனி, சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமில்லாமல் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இந்த நிலையில் 2வது நாளாக இன்று சேலம், புறநகர் மற்றும் மாநகர் பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்தது. இந்த நிலையில் சேலம் அருகே இருக்கக்கூடிய ஜருகுமலையில் இந்த கனமழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்த சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் வறண்டு காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது சமீப காலமாக இந்த கோடை மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் நேற்றும் இன்றும் சுமார் 2 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக சேலம் மாநகர் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் தற்போது ஜருகுமலையில் காட்டாற்று வெள்ளமானது கரைபுரண்டு ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுகிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய ஜருகுமலையில் வசிக்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருமலை.